ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான அன்பு திருச்சபை பிள்ளைகளே, இந்த நாளிலும் உன் வாழ்வில் எதற்கு முதலிடம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த உலகத்திலே இன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் சுயநலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜனங்களுடைய சிந்தனைகள், காரியங்கள் எல்லாவற்றிலும் பொதுநலத்தை குறித்த வார்த்தைகள் இருந்தாலும் அவர்கள் முழுவதுமாக சுயநலத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசித்து வரும்படியாக சொல்லப்பட்டிருந்தது. உங்கள் கரங்களிலே வேதாகமம் இருக்குமேயானால் நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக முறை படித்திருப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய அந்த மலை பிரசங்கம் வேதாகமத்தினுடைய அத்தனை சாராம்சங்களையும் அந்த 3 அதிகாரத்துக்குள்ளே அது கொண்டு வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சின்ன பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் பாடசாலையில இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதனுடைய புதிய மொழிபெயர்ப்பு, ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது போல தெரிகிறது, ஆனா பொருள் சரியான பொருள். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நீங்கள் இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்ப்பீர்களே ஆனால் கர்த்தர் எப்படி நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உபவாசம் இருக்க வேண்டும், நம்முடைய ஜெபத்தை எவ்வளவு நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மாடல் பிரேயர். பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக எப்படி நேரத்தையும் பொழுதுகளையும் நாம் யாரிடத்தில் செலவழிக்கிறோம் என்பதை மிக நேர்த்தியாக அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நிறைவு செய்யும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அதுல முதலாவது என்பது ஃபர்ஸ்ட் ஒரு பிரேயர் பண்ணி ஆரம்பிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய விருப்பப்படி செய்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம் அல்ல. அதைத்தான் அந்த புதிய மொழிபெயர்ப்பு மிக அழகாக சொல்லுகிறது. அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அவருடைய ஆளுகை நம் மீது இருக்க வேண்டும். அவருக்கு விருப்பமானது மாத்திரம் நம்மால் செய்யப்பட வேண்டும். உலக பிராரம்பமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரின் கீழ் இருக்கிறவர்கள், என்னுடைய தலைவருக்கு இந்த கலர் டவல் தான் பிடிக்கும், என்னுடைய தலைவருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் பிடிக்கும், இவ்விதமாக நான் மேடையில பேசுவனே ஆனால் என்னுடைய தலைவருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்கும் என்று சொல்லி அழிந்து போகிற மனிதனை திருப்திப்படுத்துவதற்கு அழிந்து போகிற மனிதன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். நிலையான வாழ்வை வாழப்போகிற நாம் நிலைத்து நிற்கிற முடிவற்ற தேவனுடைய அந்த ஆளுகைக்குள் நாம் வர வேண்டாமா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனுஷகுமாரனாக வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களிலே அதிகமாக வலியுறுத்தினார், கற்றுக் கொடுத்தார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவர் தம்முடைய சீஷர்களோடு பேசும்போது சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்டவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவான். அப்போ இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற உறவுகளை காட்டிலும் தேவனே பெரியவர் என்கிறத அவர் அழகா கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க மார்க் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களே ஆனால் அங்கே செபுதேயுவின் குமாரர்கள் கர்த்தருடைய அழைப்பை கேட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து போறாங்க, யாக்கோபும் யோவானும். அப்போ அந்த வசனத்தை பாருங்க, செபுதேயுவின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய செபுதேயுவை கூலி ஆட்களோடு படவிலே விட்டு
அவருக்கு பின் சென்றார்கள். தகப்பனை வீட்டுல கூட கொண்டு விட்டுட்டு போகல. எந்த இடத்துல அழைப்பு வந்ததோ அந்த இடத்திலே அவர்கள் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, இந்த கூலி ஆட்கள் என்பவர்கள் டெம்பரரியா வேலை பார்க்கிறவங்க. அவர்கள் அவருடைய தகப்பனரோடு நிரந்தரமாக இருக்கிறவர்கள் அல்ல. அந்த டெம்பரரியாக வேலை பார்க்கிற அந்த கூலி ஆட்களுடைய கஸ்டடியில தகப்பனை விட்டுட்டு இவர்கள் அழைப்புக்கு கீழ்ப்பணிந்து தேவனை பின்தொடர்ந்தார்கள். ஆகையினால்தான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களுடைய வார்த்தைகள், கல்வி இருக்காத அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டு எழுதிய வார்த்தைகள் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இது ஏதோ நாம் மரித்து பரலோகத்துக்கு போன பிறகு பரலோகத்திலே தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருப்போமே அந்த ஆட்சியா என்றால் அது ஒரு பகுதி. ஆனால் இந்த உலகத்திலேயே தேவனுடைய ஆளுகையின் கீழ் நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இங்கே கர்த்தர் வலியுறுத்துகிறார். இந்த உலகத்துல நமக்கு தேவனுடைய ஆளுகை தான் முக்கியமா இருக்கணும். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்துல நாம் புசிப்புக்கும் குடிக்கிறதுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். காலையில என்ன டிஃபன் சாப்பிடலாம், மதியம் என்ன சாப்பிடலாம், ஈவினிங் என்ன டிஃபன் சாப்பிடலாம், நைட் என்ன சாப்பிடலாம், எந்த ஹோட்டல்ல சாப்பிடலாம், ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிடுவோமா? நம்முடைய எண்ணங்கள் அதிகமாக இப்படிப்பட்ட காரியங்கள், உணவுக்கு அடுத்த காரியங்கள், பொழுதுபோக்கு காரியங்கள், இந்த உலகத்திலே மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுக்கு கம்பெனி கொடுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவைகள் தான் சபைகளுக்குள்ளேயும் பாதிப்பை உண்டாக்கிட்டு. சர்ச்சில் ஒரு மீட்டிங் வச்சேன்னா என்ன சாப்பாடு கொடுக்கலாம் தான் முதல்ல திங்க் பண்றோம். எவ்வளவு நேரம் ஜெபிக்கலாம், எவ்வளவு நேரம் இந்த காரியத்துக்காக நாம் உட்கார்ந்து ஜெபிக்கலாம், எத்தனை ஆத்துமாக்களை அழைத்து வரலாம், இதுல எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள் வழிநடத்தப்படுவார்கள், இப்படிப்பட்ட சிந்தனைகளை காட்டிலும் இந்த உலக பிரகாரமாக இருக்கிற புசிப்பு குடிப்பு போன்ற காரியங்கள் தான் நம்முடைய சிந்தனையிலே இந்த சர்ச்சுக்கு அடுத்த காரியத்திலும், ஊழியத்துக்கு அடுத்த காரியத்திலும், ஆத்தும ஆதாயத்துக்கு அடுத்த காரியத்திலும் முன்னிலை வகிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எது முக்கியம்? நல்லா நீங்க இன்னைக்கு கவனிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28 32 வசனங்கள். நான் அதிலே 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்க ஒரு மனிதன் தன்னுடைய 2 குமாரர்களுக்கும் வேலை கொடுக்கிறான். இன்னைக்கு திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்றான். அப்ப மூத்தவன் என்ன சொல்றான்? என்னால முடியாது அப்படிங்கிறான். ஆனாலும் அவன் மனம் மாறி தகப்பன் சொன்ன வேலை செஞ்சிடறான். இளையவன் சொல்றான், செய்யறேன்னு சொல்றான், ஆனா செய்யல. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் திருச்சபைகளுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஆண்டவர் அதுக்கு அழகாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்? மத்தேயு 21:31. எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன். தகப்பன் ஒரு பிளான் வச்சிருக்கிறான், ஒரு விருப்பம் வச்சிருக்கிறான், ஒரு திட்டம் வச்சிருக்கிறான். அந்த திட்டத்தை நிறைவேற்றினது யார்? அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். பிரவேசிப்பார்கள் இல்ல, பிரவேசிக்கிறார்கள். உங்க முன்னால
ஆகையினால்தான் கர்த்தரை சுத்தி சுத்தி ஆயக்காரங்க வந்தாங்க. அவர்கள் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டார்கள். 2 நம்ம ஆயக்காரர் முக்கியமான ஆட்களை பார்க்கிறோம். ஒருத்தர் மத்தேயு, ஒருத்தர் சகேயு. பாவத்துல தனக்கு 5 புருஷருக்கு மேல் வைத்திருந்த ஒரு ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ கர்த்தருடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பினாள்னு பார்க்கிறோம். விபச்சாரத்துல கையும் பையுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீ மனம் திரும்பினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு மனம் திரும்பினவர்கள் இவர்கள். எங்கேயோ சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசித்து மனம் திரும்பியவர்கள் இவர்கள். ஆனா இன்னைக்கு திருச்சபைக்குள்ள பல வருஷமா உட்கார்ந்து இருக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையிலையும் பாவ அறிக்கை, ஒவ்வொரு ஆராதனையிலையும் அருமையான தேவனுடைய வார்த்தைகள், இவை எல்லாவற்றிலும் நான் இந்த வாரம் ஆண்டவரே என்னை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போனதும் பழைய குருடி கதவை திரடின்னு சொன்ன மாதிரி மீண்டும் அந்த பாவ சாக்கடைக்குள்ள விழுகிறோமே. ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு போகும் வரைக்கும் அல்ல, ஆலய கேம்பஸ்குள்ள வைத்தே நம்முடைய பாவத்துக்குள்ள நாம் விழுந்து விடுகிறோமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை முதல் முறையாய் கேட்கிற லட்சோப லட்ச மக்கள், புறவினத்தார் இன்றைக்கு இயேசுவுக்காக தங்கள் ஜீவனையும் கொடுப்பதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிற வைராக்கியம் நல்ல இத்தனை வருஷமா தலைமுறையாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நமக்குள்ள அது இல்லையே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. யார் யார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு உடனடியாய் கீழ்ப்படுகிறார்களோ, இதுதான் தேவனுடைய ஆளுகைக்குள் நாம் இருக்கிறோம் என்கிற பொருள். நீங்கள் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னசென்ட் ஹார்ட். ஒரு சின்ன பிள்ளை எல்லாத்தையும் நம்பும். சின்ன பிள்ளைகள்கிட்ட நீங்க வேடிக்கையாக எதை சொன்னாலும் கூட அந்த பிள்ளைகள் அதை அப்படியா என்று கேட்பார். அப்படிப்பட்ட இருதயத்தோடு நீ தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் அதிகமான கேள்விகளை கேட்பீர்களே ஆனால் உங்களுக்குள் வரப்போகிற சந்தேகம், மோட்சம் நரகம் உண்டா, யார் பார்த்தது? இப்படிப்பட்ட சந்தேகம் உனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை மிக தெளிவாக உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனால் உனக்குள்ளே அநேகம் கேள்விகள் வருமே ஆனால் நீ ஒரு அவிசுவாச கிறிஸ்தவன், பெயர் கிறிஸ்தவனாகத்தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாய். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும்னா இருதயம் இன்னசென்டா இருக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துல மனுஷன் முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது, பணம். பணம்னா பிணமும் வாயத்திறக்கும் அப்படிம்பாங்க. அது ஒரு ஏழை நாட்டிலிருந்து பணக்கார நாடுகள் என்று சொல்கிறார்களே, எல்லா நாட்டிலையும் உலகத்துல நீங்க எந்த நாட்டுல எந்த மூலையில போனாலும் பணம் தான் மக்களுக்கு குறி. உலகத்துல பொருளாதாரம்ங்கிறாங்க, இந்த கொரோனா வந்தது, என்னெல்லாமோ நடந்து கொண்டு இருக்கிறது. கொரோனாவில் மெடிசன் தயாரிக்கிறாங்க, அதுல ஊழல்ங்கிறாங்க. அந்த மெடிசன் தயாரிச்சு அந்த மெடிசன் இன்னைக்கு ஜனங்களுக்கு கெடுதல் என்கிறார்கள். எல்லாம் அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்று சொன்னால் எல்லாவற்றிலும் பணம் சம்பாதிப்பது. சில ஆஸ்பத்திரியில சமீபத்தில் இந்தியாவில் நடந்தது, இறந்து போன சரீரத்தை அந்த உரியவர்களிடம் ஒப்புக் கொடுக்காமல் தங்கள் கரங்களில வைத்துக் கொண்டு 2 நாட்கள் அதுக்கு பில் போடுறாங்க, லட்சக்கணக்கான ரூபாய். ஐசியூல இருக்காங்க, சிசியூல இருக்காங்க, உங்களால பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு பணம் மனிதனுடைய இருதயத்தை கல்லாக்கி இருக்கிறது. அதுதான் இயேசு சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதானது. இந்த பணம் அந்த அளவுக்கு மனிதர்களை குருடாக்குகிறது. வட இந்திய மாடரேட்டர் CNI, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா,
அங்க இப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு, இந்த இடி ரைடுங்கிறாங்களே, இந்த ரைடு நடந்தது. நிறைய ஃபாரின் கரன்சி இருந்துச்சான். அதே போல சிஎஸ்ஐ மாடரேட்டர் வீட்லையும் ரைடு நடந்தது. கடந்த வாரத்தில் ஒரு சகோதரன் சொல்லுகிறார், வட இந்தியாவிலே 2 பேராயர்கள் இன்றைக்கும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். வேதத்தை கரத்திலே ஏந்திருக்கிற நமக்கே பணம் எந்த அளவுக்கும் தப்பு செய்வதற்கு நம்மை தூண்டுமையானால், உலக பிரகாரமான மக்களுடைய நிலைமை என்ன? அவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, இவங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவம் பேச முடியாது. ஏனென்றால் நாமே அப்படிப்பட்ட சாக்குடைக்குள்ளதான கிடக்கிறோம். வெக்கமா இல்லையா நமக்கு? எந்த அளவுக்கு நாம் மோசமாக, நீ கிறிஸ்தவங்கிற பெயர் வச்சிருக்கிறதுனால நீ பரிசுத்தவான் அல்ல. நான் வாரம் திருச்சபைக்கு செல்கிறேன், ஆலயத்துக்கு செல்வதனாலே நான் ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. ஆலமரத்தின் அடியிலே தொழுகை நடத்தி கொண்டு எனக்கு ஒரு ஆலயம் இல்லையே என்று சொல்லி இயங்குகிற 4 மைல் 40 மைல் நடந்து வந்து ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஏழை மக்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் வருவதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் நம்முடைய பணம். இன்னுமாக பாருங்கள், லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இவங்க எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தவர்கள். இப்ப அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆகையினால கர்த்தர் அவர்களை மிக அழகாக அழைக்கிறார், தரித்திரராகிய நீங்கள் என்று அழைக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நிமித்தம் எதையாவது இழப்பாயானால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் என்பதை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கற்றுத் தருகிறார். ஆனால் நாம் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி சம்பாதிப்பதுதான் கிறிஸ்தவம் என்ற ஒரு தவறுதலான படிப்பினை இன்றைக்கு நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் யூடியூப்ல நல்ல நகைச்சுவையாக அல்லது மக்களை கவரும் விதமாக நல்ல ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு சம்பாதிக்கம் பண்றாரு. அதை பல்லாயிரக்கணக்கானவர்கள் பார்க்கிறார்கள். இன்னும் சிலர் நினைக்கிறாங்க, அதுல குற்றம் கண்டுபிடிச்சு அதை ஒரு செய்தியாக போடுகிறார்கள். அவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உள்ளவர்கள் தான். இவங்கெல்லாம் பெயர் உள்ளவர்கள், அவ்வளவுதான். அவர் அதை போட்டு அதையும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பார்க்கிறார்கள். அவர் அதை வச்சு சம்பாதிக்கிறார். கிறிஸ்தவம் இன்றைக்கு ஒரு வேடிக்கை பொருளாக மாறி போனது. ஒரு மனபாரம், ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இல்லாமல் கிறிஸ்து என்ற பெயரை சொல்லி நான் இந்த உலகத்திலே எப்படியாவது பிழைப்பு நடத்துவேன் என்கிற எண்ணத்திலே தான் இன்றைய கிறிஸ்தவம் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது என்று நான் சொல்வேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஜேம்ஸ் சால்டர்னு ஒரு மிஷனரி ஆப்பிரிக்க காங்கோ பகுதிகளில் ஊழியத்துக்கு போறார். அவங்க நரமாமிச பட்சணிகள். அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் ஒரு காஸ்பல் சொல்றார். அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை இதுவரைக்கும் இப்படி ஒரு வார்த்தையை அவங்க கேட்டதில்லை. அன்புனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அங்கே அவர் தம்முடைய புத்தகத்தில் எழுதுகிறார், ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் புசியாமலும் குடியாமலும் தூங்குவதற்கு கூட வீடுகளுக்கு செல்லாமல் இவர் பேசுகிற கூட்டங்களிலே அமர்ந்திருந்து இரவும் பகலும் இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்கன்னு கேட்பாங்களாம். ஐயா, அவனுக்கு கல்வி அறிவு கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான நபரை குறித்து கற்றுக்கொள்ளுகிறான். அவன் கேட்கிறான், நீ முன்னிரவு ஜெபம் நடத்துற, இப்ப முழு இரவு அரை இரவா மாதிரி இப்ப முன்னிரவுன்னு சுருங்கி போச்சு. ஆனால் இந்த கல்வி அறிவு அற்ற இந்த அருமையான ஜனங்கள் இரவும் பகலும் உட்கார்ந்து அவர்கிட்ட சொல்லுவாங்களா, இன்னும் எங்களுக்கு சொல்லித்தாங்க, இன்னும் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு. அதுல மிக அழகான ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், அவர்கள் இவ்விதமாக இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே
பரிசுத்தாவியானவரை குறித்து வேதத்தில் வாசித்து அறிந்து கொள்ளும் முன்பதாக அவர்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய தாகத்தை பார்த்து கர்த்தர் நினைக்கிறாரு, இவங்களுக்கு ஜேம்ஸ் சால்டரை கொண்டு சொன்னா போதாது, இவ்வளவு தாகம் இருக்குது, இவங்களுக்கு பரிசுத்தாவியானவரை கொடுத்து விட்டால் அவரே இவர்களுக்குள் இருந்து சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார் என்று கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. இதுதான் தேவனுடைய ஆளுகைக்குள் வருவது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார். நீ அந்தரங்கத்துல செய்யற அயோக்கியத்தனம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஒண்ணும் தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. நீ உள்ளத்துக்குள்ள ஒரு தப்பான எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியே பரிசுத்தவாட்டி வேஷம் போடுற, பரிசுத்தவான் வேஷம் போடுற. பி கேர்ஃபுல். நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று உண்டு. அந்த நாளில நீ கதறினாலும் கூட ஒருவேளை அந்த கள்ளனுக்கு கிடைச்ச கிருபை உனக்கு கிடைக்காது. ஏன்னா உனக்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான முறை கர்த்தர் உன்னை எச்சரித்து விட்டார். ஆனாலும் உன்னால விட்டுட்டு வர முடியலையே, ஆனாலும் உன்னால் விட்டு வர முடியவில்லையே. பாரு, ஒரு முறை கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டிராத ஜனங்கள், there is no church. அவங்களுக்கு ஆலயம் கிடையாது, ஆல்டர் கிடையாது, கமிட்டி கிடையாது, கன்வென்ஷன் கிடையாது, எழுப்புதல் கூட்டம் கிடையாது, சண்டே ஸ்கூல் கிடையாது, யூத் கிடையாது. எங்கோ இருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கிறான். மனுஷனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இவன். அவன் இரவும் பகலும் உட்கார்ந்து அந்த வார்த்தையை ஆசையா கேட்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் சொல்றாரு, the innocent heart, சிறு குழந்தையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தடையா இருப்பது பணம். பணம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தருத்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். நீ இந்த பணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். லூக்கா 9:11, லூக்கா 4:43 பாருங்கள். லூக்கா 4:43. இயேசு அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இன்னைக்கு பிரசங்க பீடங்கள்ல எதை குறித்து பேசுகிறார்கள்? தேவனுடைய ஆளுகை குறித்து பேசுவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன். இதான் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியினுடைய சாராம்சம். நான் மற்ற ஊர்களில் இதை சொல்லணும். ஜனங்கள் எல்லாரும் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இயேசுவோ தேவனுடைய ஆளுகை குறித்து சொல்வதற்காக வந்திருக்கிறார். இதை இயேசுவோ கூட 40 நாள் உபவாசம் இருக்கும்போது பிசாசு பின்தொடர்ந்து போய் அந்த ஆளுகைக்குள் இருந்து அவரையே வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறான். லூக்கா 9:11 பாருங்கள். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருக்கிறவர்களை சொஸ்தப்படுத்தினார். ஒரு கூட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா நோய்கள்லையும் பிரச்சனைகள்லையும் உள்ள ஜனங்கள். ஆண்டவர் முதல்ல அவங்களை சுகமாக்க முன்னதாக என்ன செய்யறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். ஐயா, அவங்க சொஸ்தமாக்கினா அப்படி எழுதி போயிருவான். அடுத்த சுகமாக்கும் கூட்டத்துக்கு வருவான், அடுத்த விடுதலை பெருவிழாக்கு வருவான். ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தை கொடுக்கணும். நீ முதல்ல தேவனுடைய ஆளுகையின் கீழே வரணும் அப்படிங்கறத கொடுக்கணும். இதுதான் ஊழியக்காரனுடைய கடமை. நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா இருப்பாயானால், நீ கர்த்தருடைய ஆளுகையின் கீழே இருப்பாயானால், அந்த ராஜ்யத்துக்குள் மற்றவர்களை கொண்டு வருவதுதான் உன்னுடைய பிரதானமான ஊழியமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 19:8 பவுல் சொல்றத பாருங்க. அப்போஸ்தலர் 19:8. பின்பு பவுல் ஜெபாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். எவ்வளவு நாள் பேசினா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து? 3 மாதங்கள். நீங்க இன்னுமாக அப்போஸ்தலர் 28:31 பார்ப்பீர்களே, ஆனால் அவர் ரோமாபுரியில கைதியா இருக்கிறார். அப்போ சொல்றாரு, அப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 28:31. மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருடைய தரிசனம்,
தேவனுடைய தரிசனம், இயேசு கிறிஸ்துனுடைய தரிசனம், பரிசுத்தாவியனுடைய தரிசனம், ஊழியக்காரருடைய தரிசனம். தேவனுடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபித்து அந்த ராஜ்யத்துக்குள் வருகிற பிள்ளைகள் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். இந்த உலகத்துல நாம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா எடுத்த எடுப்புல முதல்ல என்ன வருது? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பங்கில்லை. இப்போ அவரு அந்த மலை பிரசங்கத்துல ஒரு புது டாபிக்கு வர்றார். 5ஆம் அதிகாரத்துல தனி மனிதர்களை பற்றிய காரியங்களை, அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது ஒரு புது டாபிக் வந்திருக்கிறாரு. அவர் ஆரம்பிக்கிறாரு, நீ தர்மம் செய்வது உன்னை திருப்திப்படுத்துவதற்காகவா? ஆஸ் a கிறிஸ்டியன் நீ யாரை திருப்திப்படுத்துற? கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு நீ யாரை திருப்திப்படுத்துகிறாய்? கிறிஸ்தவனா யாரு? கிறிஸ்துவின் சாயலை உடையவன், அபிஷேகம் பெற்றவன். அப்போ இந்த கிறிஸ்துவினுடைய பெயரை தரித்திருக்கிற நான் கிறிஸ்துவை அல்லது கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனா? நம்ம அது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தினுடைய அந்த டிரான்ஸ்லேஷனை பார்த்தோம். கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவற்றை நான் வாழ்கிறேனா அல்லது எனக்கு பிரியமானபடி வாழ்கிறேன்? இதுதான் அவர் இங்க இப்போ கற்றுக் கொடுக்கிறார். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய நோக்கம் நாம் தர்மம் கொடுப்பது வலதுகைக்கும் இடதுகைக்கும் தெரியக்கூடாது. நாம் உதவி செய்வது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இந்த உலகத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கும் தேவை இருக்குது, நாம எடுத்துக்கொள்ளலாம். சுயநலமாகவே வாழ்ந்து விடக்கூடாது. இந்த சுயநலமா வாழும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு பத்தாம நம்ம என்ன செய்யறோம்னா லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறோம். அதாவது கொள்ளடிக்கிறோம்னு அர்த்தம். அடுத்தவன் பாக்கெட்ல உள்ளதை நாம எடுக்கிறது லஞ்சம் அப்படிங்கிறது. பிறகு திருட்டு பில் வச்சு எடுக்கிறது, பிறகு கள்ளக்கணக்கு எழுதுறது, அயோக்கியத்தனம் எல்லாமே பண்றோம். நான் புறவினத்தார சொல்லல, கிறிஸ்தவங்களை சொல்றேன். இதெல்லாம் ஏன் வருது? சுயநலம் வரும்பொழுது. ஆனால் இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறார், நீ கொடுப்பதில கூட உத்தமமாயிரு, அதை விளம்பரப்படுத்திடாத. சர்ச்சைக்கு ஏதாவது ஒரு 1000-2000 ரூபாய் காணிக்கை கொடுத்திருப்பாங்க. சில நேரத்தில் அந்த பொறுப்பாளர் அந்த பெயரை தவறுதலாக 10 பேர் வாசித்திருப்பார், ஒரு பேரை விட்டிருப்பார். ஐயோ, அவங்க கொடுத்த அந்த பணத்துக்கு அவர் வெளியே அந்த அறிவிப்பு வாசிட்டு வந்த உடனே நிக்கிற நிலை எவ்வளவு தைரியமே தான் என் பேரை விடுவா. இந்த அளவுக்குத்தான் நம்முடைய கொடுக்கிற தன்மையும் நம்முடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதை கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய பலனை அடைந்து தீர்ந்து விட்டாய் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கொடுக்கிறத ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது போதும், அது போதும். வேற யாருக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா அவரே சொல்லி இருக்கிறாரு, வேற யாருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாரு. நீ அப்படி கொடுப்பாயானால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு அந்தரங்கத்திலே பலன் அளிப்பார்ல, வெளியரங்கமாக பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்மை மகிமைப்படுத்த விளம்பர காணிக்க வேண்டாம். தேவனை மகிமைப்படுத்த அந்தரங்க தர்மம் செய்திடு. நம்மை மகிமைப்படுத்த விளம்பர காணிக்க வேண்டாம், தேவனை மகிமைப்படுத்த அந்தரங்க தர்மம் செய்திடு. இரண்டாவதாக பாருங்கள், ஒரு கொஞ்சம் பிரதர் யாராவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒரு போன்ல இருந்து ஆடியோவும் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அவங்க வீடியோவும் போட்டிருக்கிறாங்க. இரண்டாவதாக ஜெபம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த ஜெபம் பண்ணும்போது
மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மாய்மாலமாக இருக்க வேண்டாங்கிறார். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் போடல, வீதிகளின் சந்துக்களிலும், தெருக்கள்ல நின்று மட்டும் அவங்க ஜெபிக்கிறது இல்லையா, 4 தெரு கூடுற இடத்துல அந்த தெரு சந்துல நின்று ஜெபிப்பாங்களாம். அப்பதான் 4 தெருக்குள்ளேயும் இருக்கிற அந்த அது என்ன சொல்ல ஜங்ஷன், அந்த இடத்துல இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க. எப்படிப்பட்ட தந்திரம் பாருங்க. ஜெபம் அந்தரங்கமாய் இருக்கணும். வெளியே நம்ம சர்ச்சில் சில நமக்கு ஜெபிப்பதற்கு ஜெப குறிப்பு கொடுப்பார்கள், கூட்டங்களில் ஜெபிக்கிறோம், அது எல்லாம் உண்டு. ஆனால் அது மாத்திரமே இருக்குமானால் அது மாய்மாலக்காரன். அந்தரங்கத்தில ஜெபிக்காத ஒருவன் வெளியிலே வந்து ஜெபிப்பானே ஆனால் அது மாய்மாலம். அதிகாலையிலே நீ தனித்திருக்கிற வேளைகளிலே உன் தேவனோடு நேரம் ஒதுக்கி ஜெபிக்காமல் நீ ஜெபிக்கிறது என்பதே ஆலயத்திலேயோ ஜெப கூடுகைகளிலேயோ அல்லது வேறு நிகழ்ச்சிகளிலேயோ மாத்திரம் 4 பேர் இருக்கிற இடத்துல நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு தனி ஜெபமே கிடையாது என்பா என்றால் நீ ஒரு மாய்மாலக்காரன். உன் பலனை நீ அடங்கி தீர்ந்தாயிற்று. இதற்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்தரங்க ஜெபத்துலதான் முதல்ல நமக்கு அந்த உறவு உருவாகுது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ அந்தரங்கத்துல ஆண்டவரோட உறவாடிட்டு நீ வெளியரங்கமா வந்து ஜெபிக்கும் போது சாதாரணமா ஜெபிங்க, அங்கே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஆனால் உன்னுடைய அந்தரங்க ஜெபம் அவரோடு உறவாடுகிற வேலை. நீ சில பெரிய ஆட்களுக்கு பிஏ இருப்பாங்க, ஒரு மினிஸ்டருக்கு பிஏ இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவங்கெல்லாம் அந்த கூட்டங்களுக்கு வந்தாலும் பேச மாட்டாங்க, அப்படி எங்கேயாவது ஒதுங்கி நிற்பாங்க. அந்த கூட்டத்துல நிறைய பேர் வந்து அவர் அந்த மினிஸ்டரை பற்றி புகழ்ந்து பேசி கொண்டிருப்பார்கள். ஆனா அவங்க யாரும் அந்த மினிஸ்டர் கிட்ட போக முடியாது. ஆனா அந்த பிஏ மட்டும் கூட இருப்பார். ஏன்னா அவர் எப்பொழுதும் அவர் கூட இருக்கிறவர், அவருக்கு அவரை தெரியும், அவர் நினைத்தால் எல்லா காரியத்தையும் சாதிப்பார். அரசியல்வாதிகளும் சரி, உலக பிரகாரமான மக்களும் தங்களுக்கு காரியம் சாதிக்கணும்னா அந்த பிஏக்களை தான் அணுகுவாங்க. ஒரு உலக பிரகாரமான மனிதனோடு அதிக நேரம் செலவழிக்கிற அவனுடைய உதவியாளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குமானால், ஆண்டவராகிய தேவனோடு நீ அதிக நேரம் தனிமையில நீ செலவழிப்பது எவ்வளவு பெரிய வல்லமையை உனக்கு கொண்டு வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மாய்மாலத்துக்காக ஜெபிக்காதுங்க. ஐயோ, இந்த சில ஜெப குழுக்கள்ல ஜெப குறிப்பை கொடுத்தா, ஏன்னா இவர் ஜெபிச்சிருக்கவே மாட்டார், நினைத்தான் இவருக்கு ஒரு ஜெப குறிப்பு கிடைச்சிருக்கு. முதல்ல அந்த கூட்டங்கள்ல பேசுறது போல பல காரியங்களை சொல்லி அதுக்கு பிறகு இவர் ஜெப குறிப்புக்கு வர்றதுக்குள்ள மற்றவங்க தூங்கிடுவான். ஏன்னா இவருக்கு இதான் ஜெபிக்கிறதே இதான ஃபர்ஸ்ட் டைம். நீ ஆண்டவரோடு உறவாடுவாய் என்றால் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே தானியலுக்கு சொன்னார்ல, நீ ஜெபிக்க துவங்கும் முன்பே உனக்கு பதில் கிடைச்சிட்டியா? நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அங்க தெரியும் பரலோகத்துல யாரு ஜெபிக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி. இந்த அந்தரங்க ஜெபம் இல்லாமல் நீ வீதிகளிலே பண்ணுகிற கூட்டங்களிலே பண்ணுகிற ஜெபங்கள் பிரயோஜனம் இல்லாதவைகள். வேதம் சொல்லுகிறது உன்னை மாய்மாலக்காரன் என்று சொல்லி. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து விட்டார்கள். இந்த ஜெபம் எதுக்கு பண்றா தெரியுமா? ஒன்ன மகிமைப்படுத்துறதுக்கு. நான் பரிசுத்தவான் என்று திருச்சபைக்கு காட்டுவதற்காக நீ அத்தனை வார்த்தை ஜாலங்களை கொண்டு ஜெபிக்கிறாய். மூன்றாவதாக இதே மாதிரி உபவாசம். இதையும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த நாட்களில் உபவாசத்தை விளம்பரம் பண்ணி தான் இருப்பாங்களாம். இப்ப நம்ம விளம்பரம் பண்ணி இருக்கிறதுல சில உபவாச கூட்டங்களை நடத்துகிறோம், நல்லது. ஆனால் தனித்து உபவாசம் இருக்கிற பழக்கமும் நமக்கு வேணும். சிலர் சில காரியங்களுக்காக உபவாசம் இருந்து தொடர்ந்து ஜெபிப்பார்கள். சிலர் ரெகுலராகவே வாரத்துக்கு ஒரு நாள் தங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்காக, திருச்சபைகளுக்காக ஜெபிப்பதற்காக இவ்விதமாக சில ஜெப குறிப்புகளை வைத்து தனித்து அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. இந்த உபவாசத்தையும் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மத்தேயு 6:16 பாருங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள்,
அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பழக்கம் இப்போ இல்லை. யாரும் வெளியே போய் நான் உபவாசம் இருக்கேன் டல்லா பண்றது செய்யறது இல்லை. ஆனா சில ஊழியக்காரர்கள் தங்களுடைய உபவாசத்தை வெளியே மேடைகளிலே சொல்லி இத்தனை நாட்கள் இதற்காக நான் உபவாசித்தேன் என்று சொல்கிறார்கள். அது தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அது இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்கள் வரிசையிலே சேர்ந்து விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதைதான் பரிசேயன் நினைச்சதானே தேவாலயத்துல போய் சொல்றான், நான் வாரத்துல 2 நாள் உபவாசிக்கிறேன் அப்படின்னா. அவன் எதுல சொன்னானா, உள்ளத்துல சொன்னான்னு தான் வசனம் சொல்லுது. ஆனா அது ஆண்டவருக்கு காதுல விழுந்துச்சு. ஆண்டவர் அவனையும் மாய்மாலக்காரன் தான் சொல்றாரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த தனிப்பட்ட நபர்களுக்கான காரியத்தை சொல்லி வரும்பொழுது கர்த்தர் இன்னொரு அருமையான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். மத்திய 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து அவர் அந்த கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க 12ஆம் வசனத்தை பாருங்கள். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். இந்த ஜெபத்துல ஆண்டவர் ஒரு கொக்கி வச்சுட்டாரு. ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும் கேட்கறது இல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்ம மன்னிக்கிறோமா? நாம மன்னிக்கிறோமா? மத்திய 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அந்த ஜெபத்துக்கு பிறகு கர்த்தர் சொல்றதை பாருங்க. அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டாரு. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இந்த உலகத்துல நாம பாவத்தை அறிக்கை செஞ்சு கர்த்தரிடத்துல மன்னிப்பு பெற்ற உடனே எவ்வளவு ஒரு பெரிய காரியம் நடக்கு தெரியுமா? அவர் அந்த பாவத்தை அவர் என்ன செய்யறாரா, அவருடைய முதுகுக்கு பின்னாக அவர் எரிஞ்சிடறாரா. அதுக்கு பிறகு இதுவரைக்கும் நம்மள பாவியன்னு பார்த்த கர்த்தர் நம்ம நீதிமான் என்று சொல்லி பார்க்கிறாராம். என்ன ஒரு அருமையான அந்தஸ்து கூடி போச்சு பாருங்க. அருமையான சகோதரி கிளாடிஸ் அவர்கள், ஸ்டேன்ஸ் அவருடைய மனைவியார், அங்க அவங்க ஜீப்புக்குள்ள படுத்திருக்கிறாங்க. ஸ்டேன்ஸும் அவருடைய 2 மகன்களும். அந்த கொடூர மனிதன் அவனோடு சிலர் சேர்ந்து வர்றாங்க. அவங்க கரங்கள்ல சூலாயுதம் இருந்ததுதான். அத படிக்கும்போது பயங்கரமா இருக்குது. அந்த சூலாயுதத்தை கொண்டு அந்த முதல்ல அவருடைய ஸ்டேன்ஸ் அந்த குத்துறாங்களாம். அவர் அத வலியில துடிக்கும் போது அடுத்து அவருடைய அந்த சின்ன குட்டி தம்பிமார் மீது குத்துறாங்க. அவங்க துடிக்கும் போது இவர் என்ன செய்யறாராம், அவங்க 2 பேரும் வாங்கி குத்திட்டாங்க, அவர் அணைச்சுக்கிட்டாராம். ஆனா அவங்க அதோட விடல. அந்த ஜீப்புக்கு கீழே அந்த நெருப்பு பத்த வைக்கக்கூடிய பொருட்கள், அந்த வைக்கோல் அதுகளெல்லாம் வச்சு அவங்க நெருப்பு வச்சுட்டு சுத்தி நிக்கிறாங்க, தப்பிச்சு போயிடக்கூடாது. மிக ஒரு கொடுமையான ஒரு காரியம் நடந்திருக்குது. அந்த அம்மா வாயிலிருந்து வந்த வார்த்தை, கொலையாளிகளின் அனைத்து செயல்களையும் மன்னிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எனக்கு இதை மட்டும் மன்னிக்க முடியாது. எத்தனை தடவை சொல்லி இருக்கிறோம், நான் எல்லா காரியத்திலும் மன்னிச்சிட்டேன், ஆனா இதை மட்டும் மன்னிக்க முடியாது. அவ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இவன் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நான் அவன் வீட்டுக்கு போகவே மாட்டேன், அவன் வீட்டுல பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன். நீ சொல்றது புறவினத்தார் அல்ல, பைபிள் தூக்குற கிறிஸ்தவன் தான். சர்ச்சுக்குள்ள வந்துட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போறோமே, நீ மயமாலக்காரன் தானே? உன கிறிஸ்தவனை யார் சொன்னது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உனக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் என்ன பங்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா நீ சாதாரணமா நினைச்சுக்கிடாத. உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு ஏற்புடையவற்றை செய்வதுதான் உன் நோக்கமாக இருக்கணும். டிஏபில் வாங்குறது கொடுக்கறதுல இருந்து யோக்கியமாயிரு. நீ ஒரு அரசாங்க அலுவலகத்துல வேலை பார்ப்பாயானால் ஒவ்வொரு காரியத்திலும் இது என் தேவனுக்கு ஏற்புடையதா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நேரம் காலம் சுருக்கமாக இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், நம்முடைய இந்த 4 காரியங்களும் ஜெபம், தர்மம், உபவாசம், மன்னிப்பு, இந்த 4ம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறோமே,
இந்த வாழ்க்கைக்குரிய காரியங்கள், ஒரு கிறிஸ்டியனா இருந்து நான் என்னெல்லாம் செய்யறேன், இவை எல்லாவற்றிலும் நான் தேவனுக்கு ஏற்புடையவற்றை செய்கிறேனா? இரண்டாவதாக, இந்த உலக வாழ்க்கையில சில காரியங்களை செய்யறோமே, அதுல தேவனுக்கு ஏற்புடையவற்றை செய்கிறோமா? கர்த்தர் என்ன கற்றுக் கொடுத்துக்காருன்னு அதை மட்டும் நாம் பார்க்க போறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 6:19. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். 21ஆம் வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறார். இது ஒரு கடினமான உபதேசம் தான். ஏன்னா இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு தான் ரோல் மாடல் ஊழியக்காரங்க இருக்காங்களே, அவங்களே இங்க தானே ட்ரஸ்ட் வச்சு சொத்து சொத்தா வாங்கி போடுறாங்க. அரசியல்வாதியை விட ஊழியக்காரங்கிட்ட தான் இன்னைக்கு அதிகமான சொத்து இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வை. அப்போதான் நீ எனக்குரியவனா இருக்க முடியும். உன் இருதயம் எங்க இருக்கும்? உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும். உன் பொக்கிஷம் இந்த பூமியில இருந்துச்சுன்னா அங்கதானா இருக்கும். இந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணலாம், இதை எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இது போதாது, அவன்கிட்ட இன்னும் அதிகமா இருக்குது, நாம இன்னும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணுமே, நம்ம 2 பேரும் சேர்ந்தா நீ என்ன பிசினஸ் பண்ற, நானும் அதுல இன்வெஸ்ட் பண்ணட்டுமா? நம்முடைய மூளை இந்த காரியங்களையே பேசிக்கொண்டிருக்குமே. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, இதெல்லாம் உலகத்துல சகஜம்னு சொல்லி தப்பித்துக் கொள்ள முடியாது. அது சாபம், அது சாபம். உன்னுடைய வாழ்நாள், மனுஷனுடைய வாழ்நாள் குறுகினது. நீ இங்க இருந்து போகும்போது நீ சம்பாதிக்க ஒண்ணும் உன் கூட வரப்போறது இல்லை. நீ சம்பாதிச்ச எதுவும் உன் கூட வரப்போறது இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்துரு. பரலோக கணக்குக்கு நீங்க என்னமா செஞ்சிருக்கீங்க? என் அன்பு சகோதரனே, பரலோகத்துல நீ என்ன பொக்கிஷம் சேர்த்திருக்கிற? எவன் ஒருவன் தனக்கு கொடுக்க முடியாதவனுக்கு கொடுக்கிறானோ அவன் தன்னுடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்க்கிறான். நான் இவனுக்கு கொடுத்த அவன் எனக்கு திருப்பி தர முடியாது. அவங்கதான் ஏன் பரலோகத்துல சேர்க்கிறாங்க. நீ இந்த பணக்கார ஊழியக்காரங்கள் கொடுக்குறிய, அதெல்லாம் பரலோக கணக்கு கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அது அவங்களுக்கு ஒரு வெளிநாட்டு கார் வாங்குவாங்க, இல்லைன்னா ஒரு பிளைட் வாங்குவாங்க. ஆனால் நீ வாழுவதற்கு வழி இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு உன் உடம்பு வலித்து என்ன நீ கொடுத்திருக்கிற, அதுதான் உனக்கு பரலோக பொக்கிஷத்தை கொண்டு வரும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சில மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாறுகளை இந்த சபைய நாட்களாக நான் படித்துக் கொண்டு வரும்பொழுது, அவங்க எல்லாருமே சுகபோகமான வாழ்க்கையை கர்த்தருக்காக இழந்து வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அவங்களுடைய சொத்துக்கு கவனிக்கிறதுக்கு அங்க ஒரு ஆளை போட்டுட்டு இங்க வந்து ஊழியம் பண்ணல. அப்படி போட்டுட்டு வந்திருப்பாங்கன்னா இங்க ஊழியம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆகவே அவர்கள் அனைத்தையும் தானமாக இந்த ஊழியங்களுக்கு என்று கொடுத்து விட்டு ஃப்ரீ ஹார்ட்டோட தான் வந்திருக்கிறாங்க. ஒன்றுமில்லாமல் தரித்திரராக வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அப்போ இந்த உலகத்துல தரித்திரர் மாதிரி ஆகக்கூடிய அளவுக்கு நீ கொடுக்க பழகணும். இது கடினமான உபதேசமா இருக்குமானால் உன் வாழ்க்கை கல்லறையோடு முடிந்து போகும். 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலிலே தான் நாம் போக வேண்டியது இருக்கும். அதற்காகத்தான் அவர் ஐஸ்வர்யவான எக்ஸாம்பிளா கொடுத்தார். அவ்வளவு பணம் இருந்துச்சு, ஆனா அவனுக்கு அக்னி தான். தரித்திரன் லாசருவுக்கு ஆபிரகாமுடைய மடி பரதீஸ். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பொழுதுபோக்குக்காக இந்த புதன்கிழமை செய்தியை நீ கேட்பாயானால் அது உனக்கு உன்னுடைய கடைசி நாட்கள்ல உனக்கு ஒரு வேதனை கொடுக்கும்.
இத்தனை வார்த்தையும் கேட்டு நான் மனம் திரும்பலையே என்று சொல்லி. கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசுகிறது. நீங்கள் அதற்கு உங்களை ஆம் என்றும் ஆமன் என்றும் ஒத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை பாருங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். இப்ப ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய கண் தெளிவாய் இருக்கணும் அப்படிங்கிறார். நீ தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா உன் கண் சரியான பார்வை பார்க்கணும். ஒருவன் பரிசுத்தவானாக வாழ வேண்டுமானால் முதல்ல அவன் சரி செய்ய வேண்டிய கண்ணுதான். உன் கண் பார்த்த உடனே உனக்கு பொறாமை வருதா? உன்னை பார்த்த உடனே உனக்கு பெருமை வருதா? உனக்கு எரிச்சல் வருதா? உனக்குள்ள காம எண்ணம் வருதா? உனக்குள்ள இச்சை வருதா? யோசிச்சு பாருங்க. ஒரு இன்னசென்ட் லுக் இல்லையா? கத்திர மாதிரி உன்னால பார்க்க முடியலையா? அவர் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறார, இவன் பாவி, இவனை நம்ம வந்து தேவனுக்குள்ள வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு, இவன் தேவையுள்ள ஆள், இவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? ஜெலஸ். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, முதல்ல கண்ணை சரி பண்ணுங்க. கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிக்கலாம். ஆண்டவருடைய சன்னிதானத்துல கண்ணீர் விட்டு கதறுங்க. ஆண்டவரே என் கண்ணை மாத்துங்கன்னு சொல்லி கதறுங்க. இந்த கண்ணு தான் அத்தனை அயோக்கியத்தனத்துக்கு காரணம். எதை பார்க்கிறோமோ அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற இச்சையை தூண்டுவது கண்ணினால். மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒரு பொறாமை வருது இல்ல, அது இந்த கண்ணுனாலதான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மூன்றாவதாக பார்ப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உன் எஜமான் யார்? முதலாவதாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எப்படி தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நான் என்ன மகிமைப்படுத்தக்கூடாது? தேவனை மகிமைப்படுத்தணும். இரண்டாவதாக, இந்த உலகத்திலே நான் என்னுடைய சரீரத்தினாலே எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது? நான் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவது? என்னுடைய கண் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? அதுல கொடுத்திருக்கிறது மட்டும்தான் நாம பார்க்கிறோம். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்த காரியங்களிலிருந்து இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இது ஒரு நல்ல எல்லா காரியங்களையும் தொகுத்து சொன்ன மாதிரி இருக்குது. ஒரு மனுஷன் 2 இதுக்கு ஊழியம் பண்ண முடியாது. ஐயா, நீ கிறிஸ்தவனாக இருப்பாய், உண்மை கிறிஸ்தவனாக இருப்பாயானால் உனக்கு ஒரு எஜமான் தான் உண்டு, அது இயேசு கிறிஸ்து. நான் 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த சண்டே மட்டும்தான் ஐயா எனக்கு கிரைஸ்ட் எஜமான். அதுவும் கூட அந்த சர்ச்சுக்கு வந்து இருக்கிற 2 மணி நேரம் மாத்திரம் தான். அதுக்கு பிறகு நான் சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டேன்னா எனக்கு எஜமான் உலகம் தான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எந்த சிந்தனையிலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய ஆளுகைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள்? 2 எஜமான்கள் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியாது. நீங்க யூதாசுடைய வாழ்க்கையில பாருங்க. அங்க மரியாள் வந்து நளதம்ங்கிற தைலத்தை உடைச்சி ஆண்டுடைய பாதத்துல ஊத்தி அதை துடைக்கிறாங்க. அப்ப யூதாஸ் என்ன சொல்றாரு? இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். இதை 300 பாருங்க, அவருக்கு அந்த ரேட் எல்லாம் தெரியுது. அது மார்க்கெட்ல விசாரிச்சிருப்பார் போல. அது யோவான் எழுதும் பொழுது சொல்றாரு, அவன் திருடனானபடியினாலும் சொல்றாரு. இந்த புத்தகம் அதுக்கு பிறகு அவர் யூதாஸ் காட்டி கொடுத்த பிறகு எழுதின புக்கு. ஆகையினாலே அவர் அந்த வார்த்தையை போடுறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆகையினால் தான் இந்த இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் அவர் பார்த்திருந்திருக்கணும்.
அந்த நளதங்கிற தைலத்தையோ அதனுடைய விலையையோ அவர் பார்த்ததினாலே அங்கே அவர் 2 எஜமானுக்கு கீழே இருக்கிறது அந்த இடத்திலேயே உறுதியாகிறது. நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் பணத்தை கொண்டு எந்த காரியத்தையும் தீர்மானிக்க கூடாது. இயேசுவை நம்பி நீங்க காரியங்களை செய்யணும். வீட்டுல திருமணமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்புங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் முதல்லயே யார் யார்கிட்ட கடன் வாங்கலாம், யார் யார்கிட்ட பிச்சை எடுக்கலாம்னு திட்டம் போடாதீங்க. முழுவதுமாக ஆண்டவரை நம்புங்கள். நல்லா ஜெபியுங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள் சேர்ந்து ஜெபியுங்கள். ஒரு வீடு வாங்கணும். அப்ப நீங்க எல்லாருமே குடும்பமா உட்கார்ந்து ஜெபியுங்க. ஆண்டவரே, இந்த காரியங்களை நாங்க செய்ய போகிறோம், உங்களுடைய உதவி தேவை என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் வித்தியாசமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அவருடைய பிள்ளைகள் அவரிடத்திலே கேட்ட பொழுது அவர் கொடுத்து அவருடைய பிள்ளைகள் உலகத்தார் இடத்துல கையேந்தாதபடி பாதுகாப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஒரே எச்சமான், அது இயேசு கிறிஸ்து. அது இயேசு கிறிஸ்து. இந்த வீடு கட்ட போறேன், நான் அந்த ஊழியத்துக்கு பணம் அனுப்பிட்டேன்னா அவர் எனக்கு ஆண்டவர் எனக்கு பணம் தந்துருவாரு. அப்படி லஞ்சத்துக்கெல்லாம் தரமாட்டாரு. அப்படி யாராவது உபதேசம் பண்ணனா அது கள்ள உபதேசம். நீ அந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னா அதை ஊழியத்துக்கு கொடு. நீ உதவி செய்யணும்னா அது உதவி செய். அது உன்னுடைய குணாதிசயமாக இருக்கட்டும். ஆனால் அப்படி செய்கிறதுனாலே கர்த்தர் எனக்கு தருவார் என்று தவறுதலான உபதேசத்துக்கு வராதீங்க. நீ அவருடைய பிள்ளை, உனக்கு அவரிடத்துல கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது. அவர் உனக்கு எஜமான், அவர் உனக்கு படியளப்பார், அவர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல தேவ அன்பு இல்லை. 2 இடத்துல நீ அன்பு கூற முடியாது. இந்த உலகத்துல ஒரு கால், தேவனிடத்துல ஒரு காலை நீ வைக்க முடியாது. நீ உலகத்திலே அன்பு கூறுவாயானால் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு உன்ட தேவ அன்பு கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, 4ஆவதாக ஒரு குறிப்பு இருக்கிறது, கவலை. நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். இதுதான் இன்னைக்கு பிசாசு ஒரு ஆயுதமா வச்சிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த கவலையை கொடுத்துருவான். இவன் இதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆண்டவரை மறந்துடுவான். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? நம்முடைய ஜீவன், நம்முடைய உயிர், நம்முடைய சரீரம் ஆண்டவருக்கு மிக முக்கியமானது. இப்ப அந்த நாட்கள்ல இதுதான் அதிகமான தேவையா இருந்திருக்கும். ஆண்டவர் மிக அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு இப்ப +2 மார்க்லாம் வந்துட்டு, பிள்ளைகளை ஹையர் செகண்டரி சேர்க்கணும் அல்லது காலேஜ் சேர்க்கணும், என்ன கோர்ஸ் சேர்க்கறது, இதுக்கு இவ்வளவு ஃபீஸ் கேட்கறாங்களே. இப்ப எல்கேஜி யூகேஜிக்கு சிட்டிஸ்ல எல்லாம் லட்சத்துல ஃபீஸ் கேட்கறாங்க. ஆக ஜனங்களுக்கு கவலைப்படுவதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டோடைய பிள்ளைகள் மிக ஞானமாகவும் முடிவு எடுக்கணும். நம்ம வருமானத்துக்கு தகுந்த ஸ்கூல்கள்ல சேர்க்கணும். இப்ப தமிழக அரசாங்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாச்சுன்னா அவங்களுக்கு கல்லூரி படிக்கும்போது மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேர்றாங்களா, நல்ல லோயர் மிடில் கிளாஸ் எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்தா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, எவ்வளவு படிக்கணும்னாலும் கொடுப்பாங்க, இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எல்லா காரியங்களையும் இழுத்து போட்டுக்கிட்டு கவலைப்படக்கூடாது. இந்த கவலை என்ன செய்ய, கவலை வந்து யார் படுவா அப்படின்னா, ஆண்டவர் செத்து போனாரு, there is no more God, எனக்கு இனி காரியத்தை முடிக்க யாரும் இல்லைன்னு அர்த்தம். இனி நானாதான் எனக்கு வழி பார்த்துக்கணும். ஒரு வீட்டுல ஒரு தகப்பன் தாய் இருக்கிறாங்க, பெற்றோர் மரித்து போனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு, அந்த குடும்பத்தை வழி நடத்துறது. அவர் தான் உழைச்சி அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த மாதிரி நீ கவலையா உட்கார்ந்துட்ட என்ன அர்த்தம், உன்னை வழி நடத்துகிற தெய்வம் நோ மோர் என்று அர்த்தம். அதுதானே அர்த்தம். உனக்கு யார் முக்கியம்? என் கர்த்தர் ஜீவிக்கிறார், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
இந்த வரிக்கு நான் சாட்சி சொல்றேன், அந்த ஆயிரக்கணக்கான சாட்சி சொல்லுவேன். 14 வயசுல என்னுடைய தாயை இழந்தேன், 17 வயசுல என் தகப்பனாரை இழந்தேன். இன்னைக்கு 64 வயதிலையும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொன்னால், 35 ஆண்டுகள் ஊழியத்துல ஒரு பைசா காணிக்க வாங்கினதில்லை. ஐ எம் ஆல்வேஸ் ரிச். மை ஹெவன்லி ஃபாதர் ரிச், ஐ எம் ரிச். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதுதான் என் ஆண்டோருக்குள்ள வாழ்ற வாழ்க்கை. எனக்கு எல்லாமே அவர்தான். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவேன்னு பாடுறோமே. எவ்வளவு நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை முறை கவலையில உட்காந்துடுறோம்? நோயில கவலை, பிரச்சனைகள்ல கவலை, யாராவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா கவலை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கவலையை விட்டு வெளியே வாங்க. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் சொல்லுகிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஆவியானவர் எனக்குள்ள இருந்து சொல்றாரு, நீ போற பட்டணத்துல எல்லாம் உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. ஆவியானவர் சொன்னா கன்ஃபர்ம்டு. ஆனா அதை பற்றி நான் கவலைப்படல. மனுஷன் சொல்லலையா, ஆவியானவர் சொல்றார். நல்லா கவனிச்சுக்க. ஆனால் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதிலே குறியாக இருக்கிறேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் எதற்கு முதலிடம் கொடுக்கிறேன்? திருச்சபைக்கு வந்தா ஏன் நாமும் மகிமைப்படணும்னு நினைக்கிறேனா? என்னுடைய உலக வாழ்க்கையிலே என்னை திருப்திப்படுத்துவதே என் நோக்கமாக இருக்கிறதா, அல்லது நான் கர்த்தரை திருப்திப்படுத்துவது எனக்கு நோக்கமாக இருக்கிறதா? இந்த உலகத்துல பிரச்சனைகளும் பாடுகளும் வரும் பொழுது நான் கவலைப்பட்டு சோர்ந்து உட்கார்ந்து விடுகிறேனா? எனக்கு எஜமான் யார்? என் அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தேவனுடைய ஆளுகையில் வாழ வேண்டும் என்கிற பிள்ளைகளுக்கு சத்ருவாகிய சாத்தான் சோதனை கொடுப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும். ஆனாலும் சர்வ வல்ல தேவன் அத்தனை சோதனையிலும் நீங்கள் வெற்றி சிறக்க உதவுவார். அவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கைவிடல, அவர் தானியலை கைவிடல. அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீ தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் இந்த உலகத்திலே நீ தலை நிமிர்ந்து நடப்பதற்கும், நீ சமாதானத்தோடு வாழ்வதற்கும், நீ சந்தோஷத்தோடு வாழ்வதற்கும், நீ திருப்தியோடு வாழ்வதற்கும் கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் கரத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ஆளுகையில் அவருடைய கட்டளைகள் அனைத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு ஏற்புடையவற்றை நீ செய்ய வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்தின் எல்லா தேவைகள், உனக்கு வருகிற ஒவ்வொரு காலங்களிலும் வருகிற வித்தியாசமான தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் யாரை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கையை வாழுகிறோம் என்பதை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஒருவேளை எங்களுடைய இருதயத்துல ஆண்டவரே எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்தவோ அல்லது அறியாமல் சத்ருவை நாங்கள் திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வோமானால் எங்களை தயவுகூர்ந்து மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். அழிந்து போகிற இந்த உலகத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி நித்தியத்தை நாங்கள் இழந்து போகாதபடி பாதுகாத்தலும் உடைய கரத்துல எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒரு குடும்பம் கூட பரலோகத்தை இழந்து போகக்கூடாது, பரலோகத்தை இழந்து போகக்கூடாது. இந்த வார்த்தையை யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆண்டவரே அவர்கள் உம்முடைய ஆளுகைக்குள்ள வரணும், உம்முடைய ஆளுகைக்குள்ள வரணும். கர்த்தர் வழி நடத்துவீராக, கர்த்தர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபைக்காக, அருமையான போதகர் ஐயா குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த திருச்சபையையும் இன்னும் மற்ற திருச்சபைகளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.